யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும். சுடிதார் பேண்ட் எப்படி வெட்டுறதுங்கிறத நீங்க வெட்டி காமிக்கிறேன். அத பார்த்து பாருங்க. பழகக்கூடியவர்கள் பழகிக் கொள்ளுங்கள். எதுவும் டவுட் இருந்தா என்ட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நாங்க கரெக்ட்டா போட்டு விட்டுறேன் உங்களுக்கு. நீங்க சுடிதார் அளவு பேண்ட்ட வச்சு நீங்க எப்படி தைக்கிறதுங்கிறத நான் வெட்டி காமிக்கிறேன். அளவு எடுத்து தைக்கிறதில்ல. அளவு சுடிதார வச்சு. என்னைக்குமே அளவு சுடிதார் இருந்துச்சுன்னா ஈஸியா வெட்டிவிடலாம் நீங்க. ஈஸியா வெட்டி தச்சுக்கலாம். நல்லா மடிச்சுக்கோங்க. நல்லா நீவிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அங்க கசடு இல்லாம நீட்டா நீவிக்கிட்டீங்கன்னா, சுடிதார் அழகா உட்காரும் உங்களுக்கு வெட்டையில. நல்லா ஃபர்ஸ்ட்டு மடிக்கிறதுல தான் இருக்கு சுடிதார். சன்னஞ்சேரமா 4 பக்கமும் இருக்கணும். மேல தான் பிசிறு இருக்கணும். கீழ வெட்டிறக்கூடாது. 2 ஊசி எடுத்து நகலாம இருக்கிறதுக்கு குத்தி வச்சுக்கோங்க. நல்லா நீவிருங்க. மறந்துடாதீங்க. எப்பவுமே எந்த துணி எடுத்தாலும் சரி 2 ஊசி பின்னு போட்டு வச்சிரணும். நகலாம இருக்கும். 4 துணி ஒரே மினிக்கு இருக்கும். ஸ்கேல் முக்கியம். டீஸ்கேட்டி முக்கியம். பிசிற வெட்டி ஃபர்ஸ்ட்டு மேல கழிச்சு தூக்கி போட்டுறணும். இப்போ உயரம். மேல பெல்ட்ட விட்டுட்டு நீங்க கீழ மட்டும் அளவெடுங்க. பெல்ட் அளவு தேவையில்ல. கீழ மட்டும் நம்ம அளவு உயரம் இருந்தா போதும். எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வச்சு மெஷர்மென்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் எடுத்து நல்லா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நெட்டா. கீழ இருந்து கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. அளவு உங்களுக்கு லூஸ் வேணா லூஸ் வச்சுக்கலாம். வேணாட்டி அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கலாம். மேல வரைக்கும் அளவு சுடிதார் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சரியா கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. கூட வேணாம், குறைய வேணாம். உங்களுக்கு அளவு சரியா இருக்கும். அவங்க அளவு என்ன குடுக்குறீங்களோ, அது உங்களுக்கா இருந்தாலும் சரி, பிறருக்கு நீங்க தைக்கிறதா இருந்தாலும் சரி, அது சரியா இருக்கும் உங்களுக்கு. எந்த குறையுமே வராது. இது மேல மட்டும் ஒரு 6 இன்ச் லேசா கிராஸா மார்க் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டா உங்களுக்கு தச்சுட்டு உட்காரையில ஃபில்ட் வைக்கையில நல்லா நச்சுன்னு உட்காரும் உங்களுக்கு அந்த இடம். இப்போ மார்க் பண்றது தையல் தும்புக்கு மார்க் பண்றேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு இல்ல 3/4 இன்ச்சு வைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கனம் தேவைப்படுமோ நீங்க அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் நீங்க. 1 இன்ச்சு வேணாலும் 1 இன்ச்சு வைக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு வேணாலும் வைக்கலாம். 1/2 இன்ச்சு வேணாலும் வைக்கலாம். ஆனா 1 இன்ச்சுக்கு மேல வச்சீங்கன்னா அசிங்கமாகி போயிரும். சுண்ட ஆரம்பிச்சுரும். அதனால 1 இன்ச்சுக்கு மேல வைக்காதீங்க. இப்போ இப்போ மேல வெட்டுறத பாருங்க. இடுப்பு கிட்ட. லேசா லைட்டா ஒரு கிராஸ் அவ்வளோதான். இது தையல் தும்புக்கு. கொதவு கரெக்ட்டா போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா, அந்த இடத்துல மடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஊசிய எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நீட்டா அப்படியே மடிச்சு ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ பெல்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 4 துணி ஒண்ணா வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு மீடியமான ஆள்னா ஜாயிண்ட் வராது. கரெக்ட்டா வந்துரும். ரொம்ப தடிச்சவங்களா இருந்தா ஜாயிண்ட் வரும். மேக்ஸிமம் ஜாயிண்ட் வராமயே எடுத்துக்கலாம். ஒரு 1 1/2 இன்ச்சு
தாராளமாக 1 இன்ச்சு இந்த வைக்கலாம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. மேலே வந்து நாடாக்கு வந்து ஒரு 1 இன்ச்சு பட்டி போடு மார்க் பண்ணிக்கோங்க தனியாவே. இப்போ இந்த ஹைட்ட செக் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு, 7 1/2 இன்ச்சு வரும். ஒவ்வொரு ஆளு பொறுத்து. 8 இன்ச்சு, 8 1/2 இன்ச்சுக்கு மேலே கீழே வைக்கவே வைக்காதீங்க. அதிகபட்சம் 7 1/2 இன்ச்சு, 8, 8 1/2. 9 இன்ச்சுக்கு மேலே வச்சா ரொம்ப ஒரு மாரியா கீழே வரைக்கும் அவங்களுக்கு தொங்கும். நல்லா சன்னஞ்சதுரமா மார்க் பண்ணிக்கோங்க சுத்தி. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, 9 இன்ச்சுலாம் வச்சாலே ரொம்ப அதிகம் தான் அது. 8 1/2 இன்ச்சு, 7 1/2 இன்ச்சு இந்த கணக்கு வச்சீங்கன்னா, சுடிதார் வந்து நல்லா பாட்டம் உட்காரும் உங்களுக்கு. இது முடிஞ்ச உடனே நீங்க கேன்வாஸ் வெட்டி வச்சுக்கோங்க. தைக்கிற வீடியோ அடுத்து உங்களுக்கு அந்த பாட்டம் எப்படி ரொம்ப சீக்கிரம் அழகான முறையில தைக்கிறதுங்கிறது அதையும் நான் காமிச்சுர்றேன். சுடிதார் பேண்ட் வெட்டவும் 10 நிமிஷம் தான், தைக்கவும் 10 நிமிஷம் தான். அதிகபட்சம் 15 நிமிஷம். அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் பாட்டம் தைக்கிறது எப்படிங்கிறத போட்டு போட்டு விடுறேன் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ். கேன்வாஸ கையோட வெட்டி வச்சுக்கோங்க. அதே மேனிக்கு சுடிதார் நாடாவும் இருந்துச்சுன்னா, கையோட வெட்டி வச்சுட்டீங்கன்னா, தைக்கையில உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி அந்த நேரம் தேடிக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொன்னா. எதுவும் குறை இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் பட்டன அமைக்கோங்க. புடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. குறை இருந்தாலும் சொல்லுங்க. நாங்க திருத்திக்கிறோம். யூடியூப் சேனல் மக்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்.